190 தொகுதிகளில் திமுக போட்டி. ஓகே சொன்ன திருமா வைகோ. சமரசமாக முடிந்த கூட்டணி பேச்சுவார்த்தை. மாஸ் காட்டிய ஸ்டாலின். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் களம் தற்போதே அனல் பறக்க தொடங்கியுள்ள நிலையில் ஆளுங்கட்சியான திமுக தனது தேர்தல் வியூகத்தை மிகவும் கராராக வகுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வரவிருக்கும் தேர்தலில் குறைந்தது 170 தொகுதிகளில் திமுக தனித்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்பதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. மீதமுள்ள 63 இடங்களில் மட்டுமே கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து வழங்க தலைமை திட்டமிட்டுள்ளது. கடந்த தேர்தல்களைப் போலவே இம்முறையும் திமுகவின் பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதால் கூட்டணி கட்சிகளுக்கு அதிக இடங்களை விட்டு கொடுக்க தலைமை தயாராக இல்லை என்பதே தற்போதைய கள நிலவரம். குறிப்பாக 40 இடங்களை கேட்டு முரண்டு பிடிக்கும் காங்கிரஸ் கட்சி ஒருவேளை கூட்டணியை விட்டு வெளியேறினாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்ற மனநிலைமையில் திமுக மேலிடம் இருப்பதாக தெரிகிறது. காங்கிரஸ் போனால் போகட்டும் என்ற துணிச்சலான முடிவுக்கு பின்னால் மாற்று சக்திகளை இணைத்து கொள்ளும் கணக்கு உள்ளது. தேமுதிக மற்றும் பாமக போன்ற கட்சிகளை தங்கள் பக்கம் இழுப்பதன் மூலம் வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதிகளில் தங்களது வாக்கு வங்கியை மேலும் பலப்படுத்த முடியும் என திமுக நம்புகிறது. இந்த கட்சிகள் இணையும் பட்சத்தில் காங்கிரசின் வெளியேற்றம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதே அறிவாலயத்தின் கணிப்பு. மறுபுறம் அதிமுகவில் இருந்து ஓரங்கட்டப்பட்டுள்ள ஓ. பன்னீர்செல்வம் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோரும் திமுக கூட்டணியில் சேர தயாராக இருப்பார்கள் என்ற பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பலமாக எழுந்துள்ளது. இவர்களை சேர்த்து கொள்வதன் மூலம் தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமியின் செல்வாக்கை சிதைக்க முடியும் என திமுக வியூகம் அமைக்கிறது. அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு மெகா கூட்டணியை உருவாக்குவதை விட வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளில் திமுக நேரடியாக களம் காண்பதை அக்கட்சியின் சாதகமாக அமையும் என தேர்தல் ஆலோசகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஆட்சிக்கு எதிரான சிறு அதிருப்திகளை சரி செய்ய பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள பொங்கல் பரிசு தொகை மற்றும் மகளிர் உரிமை தொகை ஆகியவற்றை பெரிய அளவில் கொண்டு சேர்க்க திட்டமிட்டுள்ளது. அரசு செயல்படுத்தும் மக்கள் நலத் திட்டங்கள் தங்களை காக்கும் என்ற திடமான நம்பிக்கையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார். வருவது வரட்டும், பார்த்து கொள்ளலாம் என்ற மனநிலையில் எதற்கும் அஞ்சாமல் துணிச்சலான முடிவுகளை எடுத்து வரும் அவர் தேர்தலுக்கு முன்னதாகவே மக்களின் ஆதரவை தன் பக்கம் திருப்பும் அனைத்து வேலைகளை முடுக்கிவிட்டுள்ளார். திமுகவின் இந்த 170 தொகுதிகளின் பிடிவாதம் கூட்டணி கட்சிகளான விசிக மற்றும் இடதுசாரிகளிடையே சலசலப்பை ஏற்படுத்தினாலும் இறுதியில் அவர்கள் திமுகவின் தலைமையை ஏற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடங்களை பகிர்வதில் இழுபறி நீடித்தாலும் பாஜக மற்றும் அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற பொதுவான நோக்கம் அவர்களை ஒன்றிணைக்கும். ஆனால் இம்முறை பேரம் பேசுவதில் திமுக மிகவும் கராராக இருக்கும் என்பதால் கூட்டணி கட்சிகள் தங்களது எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ள வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. இது திமுகவின் ஆளுமையை வலுப்படுத்தும் ஒரு நகர்வாகவே பார்க்கப்படுகிறது. முடிவாக 2026 தேர்தல் என்பது திமுகவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு வாழ்வா சாவா போராட்டமாகும். இதில் கூட்டணி கட்சிகளின் தயவை மட்டுமே நம்பியிருக்காமல் தனது சொந்த காலில் நின்று தனிப்பெரும்பான்மையை பெற வேண்டும் என்பதில் ஸ்டாலின் மிக தெளிவாக இருக்கிறார். நிர்வாக ரீதியான அதிரடி மாற்றங்கள், IAS IPS அதிகாரிகள் பணியிட மாற்றங்கள் என அனைத்தும் இந்த தேர்தல் வெற்றியை நோக்கியே நகர்த்தப்படுகின்றன. எத்தகைய அரசியல் மாற்றங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் வலுவான கட்டமைப்புடன் திமுக தயாராகி வருவதால் தேர்தல் களம் இப்போதே உச்சக்கட்ட பரபரப்பை எட்டியுள்ளது. மேலும் வரும் சட்டசபை தேர்தல் மிகவும் கடுமையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கட்சிகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவுகிறது. திமுக ஆட்சி அமையக்கூடாது என்பதில் அதிமுக கூட்டணி தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இதற்காக பல வியூகங்களை வகுத்து வருவதாக கூறப்படுகிறது. தேர்தல் பணிகளை கண்காணிக்க 8 மண்டலங்கள் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மண்டலத்திற்கும் அமைச்சர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கோவைக்கு செந்தில் பாலாஜி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். சமீபத்தில் நடைபெற்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கடந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகள் பெற்ற வெற்றிகளின் அடிப்படையில்
தொகுதி ஒதுக்கீடு செய்யலாம் என மூத்த நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் திமுக 170 தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்துள்ளது. பெரும்பான்மைக்கு தேவையான 117 அல்லது 118 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைக்கும் அளவுக்கு திமுக இலக்கு நிர்ணயித்துள்ளது. மீதமுள்ள 64 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும். காங்கிரஸ் கட்சி கடந்த தேர்தலில் 25 தொகுதிகளில் போட்டியிட்டு 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்த முறை 40 தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி கேட்டாலும் திமுக தலைமை 18 முதல் 20 தொகுதிகள் வரை வழங்க முடிவு செய்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் சில தலைவர்களின் பிடிவாதத்தால் ஸ்டாலின் கோபத்தில் உள்ளதாகவும், திருப்தி இல்லை என்றால் கூட்டணியை விட்டு வெளியேறலாம் என்று திமுக தலைமை முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் விஜயுடன் கூட்டணியில் சேரலாம் என்ற ஒரு தகவல் வெளியான நிலையில் இதை திட்டவட்டமாக காங்கிரஸ் மேலிடம் மறுத்து வருகிறது. ஆனால் இதுவரை விஜயை சந்தித்த காங்கிரஸ் நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கூட்டணியை மேலும் வலுப்படுத்த பாமகவை இணைக்க ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். இதற்காக ராமதாசுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. பாமகவிற்கு 7 இடங்கள் ஒதுக்கப்படலாம் என கூறப்படுகிறது. பாமக கூட்டணிக்கு வந்தால் விசிக தலைவர் திருமாவளவனை சமாதானப்படுத்தும் முயற்சிகளில் ஸ்டாலின் ஈடுபடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. போட்டி கடுமையாக இருப்பதால் பாமகவை கூட்டணிக்குள் இழுக்க விசிகவுக்கு பொறுமை காக்குமாறு அறிவுறுத்தப்படலாம். ஆனால் கொள்கை விஷயங்களில் சமரசம் செய்து கொள்ளாத திருமா ஸ்டாலின் பேச்சை ஏற்பாரா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. மேலும் அதிமுக கூட்டணியில் அதிமுக 160 தொகுதிகளில் போட்டியிடும். மீதமுள்ள 74 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும். இதில் பாஜகவிற்கு 23 தொகுதிகளும் பாமகவிற்கு 23 தொகுதிகளும் ஒதுக்கப்படலாம். மீதமுள்ள இடங்கள் தமாக, புரட்சி பாதம் போன்ற கட்சிகளுக்கு பிரித்து தரப்படும் என தெரிகிறது. மேலும் தமிழக அரசியல் சில நேரங்களில் ஓட்டுகளை விட சில கட்சிகளின் கூட்டணி முடிவுகளை தேர்தலின் திசையை மாற்றிவிடக்கூடும். அந்த வகையில் இன்று தேமுதிக எடுக்க போகும் கூட்டணி முடிவு அதன் எதிர்காலத்தை மட்டும் அல்ல, 2026 சட்டப்பேரவை தேர்தலின் அரசியல் சமநிலையை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக மாறியுள்ளது. விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக அரசியல் ரீதியாக ஓரங்கட்டப்பட்ட கட்சி என்ற பார்வை இருந்தது. ஆனால் கடந்த சில மாதங்களில் நடந்த சம்பவங்கள் அந்த எண்ணத்தை முற்றிலுமாக மாற்றிவிட்டன. மேலும் பாஜக மூத்த தலைவர்கள் தேமுதிகவை NDAவில் இணைக்க அழைப்பு விடுத்தது. இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் தொடர்ந்து விஜயகாந்தை நினைவு கூறும் அரசியல் பஞ்சுகளை பயன்படுத்துவது, இவை அனைத்துமே ஒரே மாதிரியான பிம்பத்தை தந்துள்ளது. இதன் மூலம் தேமுதிக இன்னும் அரசியல் மதிப்பை இழக்கவில்லை என்பது தெரிய வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில்தான் ஜனவரி 5ஆம் தேதி நடைபெறும் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தை தேமுதிக நடத்தப் போகிறது. இந்த கூட்டத்தில் கிளம்பும் மெஜாரிட்டி கருத்துக்களே ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடைபெறும் மாநாட்டிலும் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.